கண்மணி போல் என்னை சொல்லுங்க. கண்மணி போல் என்னை. கண்மணி எங்க இருக்கு தெரியுமா? கண்மணி எங்க இருக்கிறது சொல்லுங்க. அந்த அம்மா மூக்க காட்டுறாங்க. மூக்கிலேயே இருக்கு கண்மணி எங்க இருக்குது? கண்ணுக்குள்ள இருக்குது. கண்ணுக்குள்ள ஒரு பெரிய முட்டையா ஒரு பச்சை கலர், இளம் பச்சை கலரில் ஒரு ரவுண்ட் இருக்கும் இல்லையா? அது ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் கருப்பாக இருக்கும். மேல் வசனமும் கீழ் வசனம் படிச்சிங்கன்னா அவனுக்கு நிறைய எதிரிகள், நிறைய பிரச்சனைகள். அதனால் அவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் முன்வைக்கிறான். உம்மை நம்புகிறவர்களை விரோதமாய் எழும்புகிறவள் நின்று ஒரு வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புறவங்களுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் அவர் தம்முடைய வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவர். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் தப்புவித்து ரட்சிக்கிறவர், வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவர். 9ஆம் வசனம், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் பிராண பகஞ்சருக்கும் மறைவாக நம்முடைய செட்டைகள் நிழலிலே என்னை என்ன செய்யும்? காப்பாட்டு. என்னை நிறைய ஒடுக்குறாங்க. என் பிராண பகஞ்சர்கள், துன்மார்க்கர்கள், இவங்க கையிலிருந்து நம்முடைய செட்டில் நிழலில் வைத்து என்னை என்ன செய்யுங்க? காப்பாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்பதான் சொல்றான், கண்மணி போல் என்ன செய்யும்? ஆமா, எல்லா மனிதர்கள் கையிலிருந்து, எல்லாருடைய கையில் இருந்தோம். கர்த்தர் நம்மளை கண்மணி போல பார்க்க. சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிச்சு. சகரியாவின் புஸ்தகம் 2:8 சொல்லுகிறார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நம்மளை யாராவது தொட்டாங்கன்னா ஏசப்பாவுடைய கண்மணியை போய் அவங்க தொடுறாங்கன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதை வேணாலும் தொட விட்டுருவீங்க. கண்ணை போய் தொட விடுவீங்களா? கண்ணை தொட முடியுமா? கண்ணை மூடி, கண் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கு. நாம் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஸ்தோத்திரம். அவருடைய கண்மணியை தொடு. ஆண்டோடைய கண்மணி போய் யாராவது தொட முடியுமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நாமெல்லாம் அவருடைய கண்மணிகள். நாமெல்லாம் அவருடைய கண்மணிகள். ஸ்தோத்திரம். கண்மணின்னு பேர் வச்சிருப்பாங்க. நாம தான் இயேசுவுக்கு கண்மணிகள். உங்களை யாராவது தொட்டால் அவருடைய நம்மளை தொடர்றது ஒன்று, அவருடைய கண்மணியை தொடுவதும் ஒன்று. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது. 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிச்சிங்கன்னா ஜேக்கப் பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவனை யாக்கோபு பார்த்தீங்கன்னா பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவனை அவர் கண்டுபிடித்தார். என்ன செய்தார்? கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல் காத்தருளினார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், கண்மணி போல் காத்தருளினார். எல்லாம் சொல்லுங்க. கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், கண்மணி போல் காத்தருளினார். அல்லேலூயா. நம்மளையும் கர்த்தர் கண்டுபிடித்தார், நம்மளை இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார், கண்மணி போல் காத்தருளி இருக்கிறார். யாக்கோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா, கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து
சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவனோடு இருந்தது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே நம்ம எல்லாம் வழி நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேற ஒன்றும் நம்மளை நடத்தலை. கர்த்தர் தான் இத்தனை வருஷம் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. யாக்கோபு எங்கே கண்டுபிடிச்சாராம் கர்த்தர்? பாழான இடத்திலும். ஆமாம், ஒரு நாள் அப்பா வீட்டிலேருந்து மாமா வீட்டுக்கு ஓடுறான். யாரு? ஏன்? சண்டை, அண்ணன் தம்பி சண்டை. ஏசாவுக்கு வர வேண்டிய பங்கெல்லாம் சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபு ஏமாற்றி வாங்கிட்டான். அதனால் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி அவன் மனசில் வஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கான் ஏசா. அதனால் ஏசாவுக்கு பயந்துக்கிட்டு ஈசாக்கு ரெபேக்காள் ராவோட ராவா யாக்கோபை தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அவன் அண்ணன் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. சோத்திரம். பேர் சபாவில். ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா அவன் லூஸ் என்கிற இடத்துக்கு வர்றான். என்னது? லூஸ். இந்த லூஸ் என்கிற இடத்துக்கு வரும் பொழுது அவன் தூங்குறான். ராத்திரி ஆகிப்போச்சு. என்ன ஆகிப்போச்சு? ராத்திரி ஆகிடுச்சு. ஒரு கல்லை தலைக்கு வைத்து என்ன செய்கிறான்? தூங்குறான். அப்படி நரியெல்லாம் ஊளையிடுது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நரி ஊளையை விட்டால் தூக்க. நரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நரி பார்த்துருக்கீங்களா யாராவது? இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நரின்னா என்னென்னு தெரியாது. படம் போட்டு நரிக்குறவர்கள்னு ஒருத்தர் வந்து நல்லா துப்பாக்கியில் சுட்டு சுட்டு நிறைய அந்த கறியெல்லாம் காய வச்சு சாப்பிட்டாங்கல்ல. நாங்களாம் சின்ன வயசாகும்போது எங்கே பார்த்தாலும் கறி காயும். எங்கள் காட்டெலாம் நரி வரும். அங்கே கரண்ட்டு ஒயரெல்லாம் போட்டு நிறையா ஒயர் போட்டு கரண்ட்டை வச்சுருவோம். அந்த கரண்டில் வந்து சிக்கி நரி அப்படி செத்து. ஏன்னா காட்டி நாசம் பண்ணி இப்படி நரியை அழிச்சிட்டாங்க. நரி இனமே அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு நரிகளே இல்லை. நரிகள் கத்துவது பயங்கரமாக இருக்கும். ஒரு கோழி விடாது, தூக்கிட்டு போயிடுவது. உள்ள நரி. என்ன நரி சொல்லுங்க? உள்ள நரின்னு தானே சொல்லுவாங்க. நாய் மாதிரியே இருக்கு, சின்னதாக இருக்கு. ஆகவே அப்படி ஒரு சத்தம். பாழான நிலம். என்னது? பாழான மோசமான நிலைமையில் யாரும் இல்லை. அப்பா அம்மா இல்லை, சொந்த பந்தம் இல்லை. அவனை அடித்து போட்டால் கூட யாரும் கிடையாது. நரி நாய் தின்னுட்டு போனால் கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தனிமையின் சூழ்நிலையில் தான் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். நம்மளை கூட பாருங்கள், எல்லாரும் கைவிட்ட பின்னாடி தான் ஏசப்பா தெரிஞ்சுக்கிட்டார். சோத்திரம். நிறைய பேர் மருத்துவர் கைவிட்டிருப்பாங்க, சொந்தக்காரன் கைவிட்டிருப்பாங்க. எல்லா பக்கம் முயற்சி பண்ணி ஒரு பக்கம் வழி இல்லாத போது தான் இயேசு நம்மளை தேடி வந்தார். சோத்திரம். அல்லேலூயா. அவனை கண்டுபிடித்தார். என்ன செய்தார்? என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் அப்படின்றது வசனம். கரவலாடுகளின் பின்னாக நடந்துகிட்டு அவன் என்ன செஞ்சாராமா? கண்டுபிடித்தார் ஆண்டவர். அப்படின்னா கண்டுபிடிக்கிறது தொலைஞ்சு போய் கிடந்தோம் நாமெல்லாம். வெள்ளிக்காசை அந்த பெண் என்ன செய்தாள்? கண்டுபிடித்தாள். காணாமல் போன வெள்ளிக்காசு. என்ன காசு சொல்லுங்க? காணாமல் போன ஒரு ஆட்டை கண்டு அப்படின்னு தொலைஞ்சு போனதான் கண்டுபிடிப்பாங்க. அப்படி நம்மளை தொலைந்து பாவத்தில் பிசாசில் கட்டப்பட்டு தொலைஞ்சு போயிருந்தோம். தேவன் நம்மளை என்ன செய்தார்? என்னை கண்டுபிடிச்சார். ஆண்டு ஹைதராபாத்தில் என்னை கண்டுபிடிச்சார். தமிழ்நாட்டிலேருந்து பரீட்சை எழுதுறதுக்கு அங்கே போயிருந்தேன். சோத்திரம். அல்லேலூயா. யாருமே இல்லை, பொழைப்பங்க நம்பிக்கையே இல்லை. ஒரே ஒரு தமிழ் வாத்தியார் இருந்தார், ஃப்ரெண்டு. அவர் ரூமில் தான் தங்கியிருந்தேன். அப்போ தான் கர்த்தருடைய வசனம் என்னை சந்தித்தது. ஆண்டுடைய வசனத்தை எடுத்து படித்து நான் பிழைச்சேன், உயிர் பிழைச்சேன். அந்த பரீட்சை எழுதினேன், நான் பாஸ் பண்ணேன், ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினேன், வேலையும் கிடைச்சது எனக்கு. ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், என்னை ஆண்டவர் அங்கே கண்டுபிடிச்சார். இயேசுன்னா பிடிக்காது, இயேசுன்னா ஆகாது, இயேசு விரோதியாக இருந்தேன் நான். இந்து மதம் தான் பெருசுன்னு சொல்லியிருந்தேன் எல்லாத்துக்கிட்டேயும். சின்ன வயசில் இயேசு ரொம்ப நேசித்தேன். ஆனால் வயசாக இயேசுவே பிடிக்காமல் போயிடுச்சு. ரொம்ப இந்து பற்றுள்ளவனாக திருச்சி இழுக்கும்போது நான் இருந்தேன். சோத்திரம். ஆனால் ஆண்டவர் என்னை தேடி கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. சோத்திரம். ஆமாம், விக்கிரக பக்தி. எத்தனை சாமி கும்பிட்டோம். ஒரு சாமி நம்ம சாமி இல்லை. சோத்திரம். ஊர்பட்ட சாமி. சோத்திரம்.
கொஞ்சம் நஞ்ச சாமி இல்லை. அல்லேலூயா. எத்தனை சாமி கும்பிட்டு நாமெல்லாம். பண்டிகைலாம் முடிஞ்சு போச்சு. குருட்டீர் பக்கம் போய் பார்த்தா நிறைய பண்டிகை அப்படி லைட்டாக எரியுதெல்லாம். பார்க்குறவங்களாம் இதுதான் கடவுளாட்டுக்குது, உண்மையான கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு பிரம்மை, மாயை. என்னது உண்மையான கடவுள்? கடவுளே இல்லைங்கிற மாதிரி இருக்கிறாரு. உண்மையான தெய்வம் யார் தான்? கர்த்தரோ மெய்யான தெய்வம் இயேசு. அது ஒரு சாமி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க மக்கள். ஆனால் ஒன்றுமே இல்லாத விக்கிரகங்களுக்கு நிறைய கலர் ஊட்டி லைட்டை போட்டு இதுதான் மெய்யான கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை பிசாசு பரப்பி கொண்டிருக்கிறான். சோத்திரம். ஒரு நாள் வரப்போது அந்த மாயெல்லாம் கர்த்தர் உடைக்க போகிறார். தானுடைய வல்லமை நிரூபிக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் மெய்யான தேவன். அவர்கிட்ட தான் விடுதலை. இன்றைக்கி ஒரு அம்மா வந்து 2-3 பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. 7 மணிக்கு வந்துருச்சான் ஜபத்துக்கு. குலதெய்வ கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு வந்து உடம்பே சரியில்லைங்க ஐயா. ஒரு இந்து குடும்பம், ஒரு அம்மா. சோத்திரம். உடம்பெல்லாம் சிலுக்குது, தூக்க முடியல, பண்ண முடியல அப்படின்னு 7 மணிலேருந்து வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது. குலதெய்வம் இல்லை, இயேசு தான் உண்மையான குலதெய்வம். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். மக்கள் தெரியாமல் அப்படியெல்லாம் அன்றைக்கி மக்கள் என்ன செய்கிறாங்க? கடவுள் யாருன்னே தெரியாமல் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சோத்திரம். ரோமரில் ஒரு வசனம் இன்றைக்கி நான் படித்தேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் எடுத்திங்கன்னா, ரோமர் 1:18 சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். சோத்திரம். சத்தியத்தை அடக்கி வைக்கிறார்கள். மனுஷருடைய எல்லாவித அவபக்தி. என்ன பக்தி? அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய். நேற்றுக்கு ஒரு அடக்காராதனை எங்கள் நம்ம சபையில் போயிருந்தேன். 100 பேர் பக்கம் வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் சத்தியத்தை சொன்னேன் 1/2 மணி நேரம். ஒருத்தர் கிச்சு முச்சுன்னு வாய் திறக்கல. இயேசு தான் மெய்யான தெய்வம். சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது சொல்லி முழு சத்தியத்தை நான் சொன்னேன். என்ன சத்தியம் சொன்னாலும் அவங்க அநியாயத்தினால சத்தியத்தை அடக்கி வைப்பான். அடக்கி வைக்கிற எல்லாவித அவபக்திக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு, அதனால தான் வெயில் போட்டு இப்படி காய்ச்சி கருக்கி எடுக்குது மனுஷனை. தேவ கோபம். என்ன கோபம்? தேவ கோபம். நீ சத்தியத்தை அடக்கிறையா நீ அப்படின்னு சொல்லிக்கு தேவன் கோபத்தை வெளிப்பட்டு தேவனை குறித்து வெளிப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குள்ளேயும் தேவனை பற்றி அறிவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. எல்லாருமே கேளுங்க, இயேசுதாங்க தெய்வம் அப்படிம்பாங்க. இயேசுதான் தெய்வம்னு ஒத்துக்குவாங்க. ஆனால் ஆண்டரை கும்பிடுங்க வாங்கன்னா வரமாட்டாங்க மக்கள். ஏன்னா எல்லா பாவமும் செய்ய முடியாது. இயேசுனாரை கும்பிட்டா அப்படி அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது, அப்படி இருக்க முடியாது, இதெல்லாம் கட்டுப்பாடாக இருக்கனால முடியாதுங்க எங்களால் அப்படின்னு சொல்ல. எப்படி என்றால் காணப்படாதலாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஏனென்றால் காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் இந்த பூமியில் இருக்கிற உண்டாக்கப்பட்டவைகள்னாலே உலகத்தோற்றது முதல் எல்லாருக்கும் தெரியுது. ஆமென் சொல்லுங்க. வானத்தை பார்த்தா தெரியும் கடவுள் இருக்கிறார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. சோத்திரம். சூரியனை பார்த்தா, சந்திரனை பார்த்தா, அவருடைய சிருஷ்டிகளை எல்லாத்தையும் பார்த்தாவே தேவனுடைய வல்லமை, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் மனிதனுக்குள்ள வெளிப்பட்டுருக்குது. கடவுள் இருக்கிறாருங்க, ஆண்டவர் இருக்கிறாருங்க, உண்மைதாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால தாங்க இத்தனை ஆராதனை, இத்தனை வழிபாடுகள் உலகத்தில் எத்தனை மக்கள் எப்படிலாம் கடவுளை கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு விதமாக கொண்டாடுறாங்க ஒவ்வொரு மக்கள் கூட்டமும். நாம் ஒரு விதமாக கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனால் உண்மையாக யார் கொண்டாடுறாங்க? உண்மையாக தேவனை ஆராதிக்கிறாங்களா? அதுதான் மிக முக்கியமான காரியம். ஆகவே எல்லா மனிதருக்குள்ளேயும் தேவனுடைய வல்லமை என்ன, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உண்டாக்கப்பட்ட பொருளை பார்த்தாவே மனுஷன் புரிஞ்சுக்கணும். படிங்க.
ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ஆமாம், எனக்குலாம் தெரியாது, இயேசுவை தெரியாது, சுவிசேஷம் தெரியாது, சத்தியம் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வழியே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள், ஸ்தோத்திரம். இந்த சர்ச்சில் 20 வருஷமாக எத்தனையோ கல்யாணம் நடந்திருக்கு, எத்தனையோ குழந்தை பிரதிஷ்டை ஃபங்க்ஷன்ஸு, அந்த வளகாப்பு ஜபம், அது இதுன்னு எத்தனையோ கூட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கு. எத்தனை ஆயிரக்கணக்கான இந்துக்கள் வந்து எங்கள் இயேசுவை பார்த்துட்டு இயேசுடார் கோயில் மிதிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. ஒரு கல்யாணம்னா விசுவாசிங்க 10 பேர் தான் வருவாங்க. 200. போன தடவை போன மாதம் ஒரு ஜபம் நடந்துச்சு. ஒரு பிள்ளைக்கு 9 மாதம் சீமந்தம், அதுக்கு ஒரு ஜபம் வச்சுருந்தேன். இன்றைக்கி பையன் பிறந்திருக்கு அந்த பிள்ளைக்கு காலையில். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆனால் கூட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் வந்தாங்க. அத்தனை பேர் இந்துக்கள், எல்லா மக்களும் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இயேசு பற்றி சொல்லி கைப்பிரதி எல்லோரும் கொடுத்து ஜபம் பண்ணி விட்டேன். நிறைய பேர்த்துக்கு கை. இப்படி எப்படி ஒரு விதத்தில் மக்கள் இயேசுவை பற்றி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்களா கேட்கலையா? கேட்குறாங்க. ஐயா மொடக்குறிச்சில் இருக்கிறாரு, அங்கே சுற்றி ஒரு ஊழியம் செய்யும்போது எப்படி அங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஒரு சாவுட்டுக்கு போனால் 100 பேர் வர்றாங்க. 100 பேருக்கு என்ன சொல்கிறோம்? நேற்றுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லிட்டோம். இயேசு பற்றி என்ன கேட்கல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் எங்காவது ஒரு இடத்துல ஆண்டவருடைய வல்லமை அவங்களுக்கு போயிடுது. சத்தியம் அவங்களுக்கு என்ன செய்யுது, போகிற மாதிரி கர்த்தர் செஞ்சிடுறார். சோத்திரம். போக்கு சொல்ல இடமே இல்லை, தப்பவே முடியாது கர்த்தர்கிட்ட. எனக்கு யாரும் சொல்லலை, சொல்லவே தேவையில்லை. இந்த பூமியை குறித்து எல்லாத்துக்கும் தியானித்து பார்த்தாவே கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு கண்டுக்கலாம். சோத்திரம். இங்கே பாருங்கள், அடுத்த வசனம் படிச்சிங்கன்னா, அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்களை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணராய் போனார்கள். இருளடைந்தது, இருது என்ன போச்சு, இருளை. தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் அவர்கள் இருதயம் இருளாய் போனது. படிங்க. ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவில்லாத தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டது? அழிவில்லாது. ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை அழிவில்லாது. எல்லாருடைய மகிமை அழிஞ்சு போயிடும். மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லை போல. எப்படி? புல்லை போல. மாம்சமெல்லாம் புல்லை போல. பெரிய கோடீஸ்வரன் அம்பானிங்கிறாங்க, பில்கேட்ஸுங்கிறாங்க. எல்லாருடைய மகிமை ஒரு நாள் என்ன ஆகிடும், சாவுப்பட்டியில் போயிடும். எதில் போயிடும் சொல்லுங்க வாய் திறந்து. எல்லா பணக்கார மகிமை, செல்வம் எல்லாம் ஒரு நாள் போய்விடும். கர்த்தருடைய மகிமை ஒரு நாள் ஒழியாது. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய மகிமை அழிவில்லாதது. ஸ்தோத்திரம். ஒப்பற்றது. அதுதான் அழிவில்லாத. மனுஷனுடைய மகிமையெல்லாம் அழிந்து போகணும். ஏசாயா 40 சொல்லப்பட்டு புல் மாதிரி. இப்போ புல் முளைச்சிருக்குதுங்க, அருவாள் போட்டால் போதும், புல்லெல்லாம் காணாமல் போயிடும். திடீர்னு காணாமல் போயிடுது. திடீர்னு காணாமல் போகிறாங்க இன்றைக்கி மனுஷனுடைய புல்லெல்லாம் ஒன்றுமே, மகிமையில் ஒன்றுமே கிடையாது. ஆகவே படிச்சிங்கன்னா, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அவர்கள் என்ன செஞ்சாங்க, மனுஷன் மாறியும், பறவை மாறியும், மிருகம் மாறியும், பிராணி மாறியும், பாம்பு மாறியும், நாய் மாறியும், எல்லா படங்கள், எல்லா மிருகங்களாக ஒப்பா சிலையை செஞ்சு வச்சு கர்த்தருடைய மகிமையை அவமானப்படுத்துகிறார். இந்த பக்கம் போனால் எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும். சார் ஹல்லேலூயா. 25 வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். எல்லாரும் எதை சேவிக்கிறாங்க? சிருஷ்டியை தொழுது. சிருஷ்டிகரை தொழுது சேவிக்கல. சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்ன. ஆனால் நம்ம ஊரில் எத்தனை பேர் சூரியனை கும்பிடுறாங்களா இல்லைங்களா? ஸோ அது பாம்பு எத்தனை பேர் கும்பிடுறாங்க? நான்லாம் சக்கரை பொங்கல் வச்சு சோறு போட்டிருக்கேன் பாம்புக்கு. திருச்செங்கோடு போய் மாதம் நானும் எங்கள் அப்பாவும் பொங்கல் வச்சு எல்லாரும் கொடுத்துட்டோம். நேரம் சரியில்லை, கரகம் சரியில்லை, அங்கே போயிட்டு வான்னு சோசிக்காரன் சொன்னால் அங்கே போயிடுவாருங்க அப்பா. கொடுமுடி கூட்டிகிட்டு போவேன். பாம்பை கும்பிட்டோம். பாம்பு வீட்டுக்கு வந்தா, நீ எப்போ கும்பிட்ற, நான் நேராக வர்றேன்
அப்படின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு வந்தால் என்ன பண்ணுவோம்? கும்பிடுவோமா? பால் ஊற்றுவோமா? இங்கே சர்ச்சுக்குள்ளேயே வரும் பாம்பெல்லாம் வரும். காட்டுக்குள்ளே இருக்குல்லே, காட்டுக்குள்ளே தடி நான் அங்கங்கே வச்சுருப்பேன். பாம்படிக்கிறதுக்குன்னு தடி இருக்கும். ஆனால் ஆலயத்துக்கு வந்துச்சுன்னா பாம்பு அப்படியே அசையாமல் நிற்கும். எத்தனை பாம்பு அடித்து போட்டிருக்கோம். எங்கேயும் எல்லா பக்கம் ஓடுற மாதிரி எடுத்து செய்யாது, ஓடாது. ஆண்டோடைய மகிமை அதை அப்படியே அமுத்திடும். அப்படியே கப்புன்னு அப்படியே உக்காந்திக்கும், உள்ளேயே மாட்டிக்கும். ஒரு பாம்பு கூட இந்த ஊருக்கு வந்து ஆலயத்துக்குள்ளே வந்து தப்பி போனதை சரித்திரமே இல்லை. எல்லா பாம்பையும் கர்த்தர் அடிச்சுன்னு ஒருக்கிடுவார். ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா மனுஷங்க இன்னைக்கு எதை சேவிக்கிறாங்க? சிருஷ்டிகரை சேவிக்காம சிருஷ்டியை சேவிக்கிறாங்க. நாம் அப்படி தானே இருந்தோம் சொல்லுங்க. ஒரு கல்லை வணங்கிட்டு இருந்தோம், ஒரு எது இருந்தாலும் வணங்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சலாம் போட்டு போயிட்டு இருந்தோம். நம்மள எல்லாம் சாமி தான். அப்படி எல்லாம் சொன்னால் சொல்ல எல்லாமே சாமி தாங்க. அப்படி எல்லாம் சாமி கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், சகல ஜனனுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தான் தேவனை தவிர உண்டாக்கப்பட்ட பொருள் தேவன். இதை நம்ம கிறிஸ்தவங்களே நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவங்களே இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலுவை வச்சா தாங்க நல்லா இருக்குது, ஒரு ஜெபமாலை போட்டால் தான் நல்லா இருக்குது, ஒரு படம் வச்சா தான் நல்லா இருக்கு. இயேசுநாதர் படம் மாதிரி. நம்ம விசுவாசி வீட்டுக்கு போனால் மாதா படத்தை வச்சுருக்குது ஒன்று. எதை? மாதா படத்தை மேசன் வச்சாங்க. ஐயா நான் எடு அதை அப்படின்னு சொல்லிக்கிறேன், இன்ன வரைக்கும் எடுக்கல. ஸ்தோத்திரம். ஏதாவது ஒன்று வச்சா தான் அப்படி நமக்கு எல்லாரும் வச்சு பார்த்து கும்பிட்ற மாதிரி. முஸ்லீமில் எதங்க வச்சுருக்கோம்? நம்மளும் அப்படி வார்த்தை எழுதி போட்டிருக்கோம். முஸ்லீம் எதையுமே வைக்கிறதில்ல, அப்படியே முழங்கால் போட்டு அவன் கும்பிட்றான். அவனுக்கு கர்த்தர் அல்லாஹ் வரலையா? அவனும் கர்த்தர் பிதாவாகிய தேவனை தான் கும்பிட்றான். ஆகவே தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி விட்டார்கள். என்னது பொய்யா? அப்படி என்ன அர்த்தம்? தேவன் எது படைக்கப்பட்ட பொருளெல்லாம் தெய்வம் ஆகிட்டாங்க. பாம்பை தெய்வம் ஆகிட்டாங்க, சிங்கத்தை தெய்வம் ஆகிட்டாங்க, புளியை தெய்வம் ஆகிட்டாங்க, நாயை தெய்வம் ஆகிட்டாங்க. சோத்திரம். இன்னும் என்னென்னலாம் மயிலை தெய்வம் ஆகிட்டாங்க, குரங்கு தெய்வம், அனுமார் குரங்கு தெய்வம் ஆகிட்டாங்க. இதெல்லாம் படைக்கப்பட்ட பொருள். இதெல்லாம் படைச்ச ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் யாருடா அப்படின்னு சொல்லி யாரும் தேடவே இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். நாமெல்லாம் யாரை தொழுது கொள்கிறோம்? சிருஷ்டிகரை. சொல்லுங்க வாயை திறந்து. சிருஷ்டிகரை கும்பிட்டா கர்த்தரை கும்பிடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. வேற எதை கும்பிட்டாலும் அது விக்கிரக ஆராதனை. நம்முடைய ஆராதனை ஒருவருக்கு தான். யாருக்கு? கர்த்தர் ஒருவருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, தனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. 3 வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, பெரிய தங்க சிலை, ஒரு சிலை. அதை கும்பிடலினா அக்கினிக்குள்ளே போடப்படுவீங்கன்னு சொன்னாங்க நாட்டு சட்டத்தில். நீ போட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர்களை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் கர்த்தரை தவிர வேறு எதையும் என்ன செய்ய மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம் என்று உறுதியாய் நின்றார்கள். ஆமென் சொல்லுங்க. தூக்கி அந்த நெருப்பில் போட்டாங்க. கர்த்தர் அங்கே வந்து பாதுகாக்க, பத்திரமாய் பாதுகாக்க அவர் நெருப்புக்குள்ளே வந்து நின்றார். அவளை கண்மணி போல் அவர்களை அங்கே பாதுகாத்தார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அக்னியின் மனம் அவர்கள் மேல் வீசாமல் பலங்கொள்ளாமல் பத்திரமா வெளிவந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு ஜீவிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. இயேசு ஜீவிக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்களா இயேசுன்னு சொல்லுங்களா. இயேசு அந்த தெய்வம் தான் இயேசுங்கிற பேரில் வந்தார். யாரு? இயேசு. இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க, எல்லா நோயும் போயிடும். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம்.
இயேசுவின் வல்லமையில், இயேசுங்கிற பேர் தான் உலகத்திலே மிக உயர்ந்த பெயர். அதுதான் வானத்திலும் பூமியிலும், பூமியில் கீழே நரகத்தில் இருக்கிறவங்க, பரலோகத்தில் இருக்கிறவங்க, பூமியில் இருக்கிறவங்க எல்லாருடைய முழங்காலும் இயேசுக்கு பின் முன்னாடி என்ன செய்யும்? முழங்கால் போட்டு முடங்கும். சோத்ரம். அல்லேலூயா. சோத்ரம். ஒரு நாள் நாங்கள் ஞாபகம் இருக்கு, எனக்கு குமரபாளத்தில் கத்தேரின்னு ஒரு ஊருக்கு 4 மணிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு, அங்கே ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அங்கே போய் நின்று சுவிசேஷ அறிவிக்கு ஒரு 4-5 பேர் நாங்கள் நின்று இயேசுவின் நாமம் இனிதான நாமன்னு பாட்டு பாடணும். நாங்கள் அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கும்போது பஸ் ஏற உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு 30 வயசு வாலிபன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து தண்ணி இழுக்குது. ஓடியாந்தாங்க அவங்க தங்கச்சி அக்காலாம். ஐயோ, இயேசு பேர் பாட்டை கேட்டாவே இவனுக்கு இழுக்குதுங்க. இப்படி இழுக்குதுங்க. பஸ்ஸே ஏறல. அன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணோம். அந்த பையனை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். ஆமேன்னு சொல்லுங்க. சோத்திரம். இயேசு பேரை கேட்டாவே பேய்க்கு அப்படியே அட்டாக்கு கத்துருக்கு. சோதனை நம்பவே மாட்டேங்க. 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பேய் ஓட்டணும் நினைக்கினாங்க. இப்படி ஆனதும் அவங்க எல்லாம் போய் ஊரே சொல்லி, ஊரில் இருக்கிற அத்தனை பேர் வந்து அந்த சந்தில் 4 பேர் வர்றாங்க. எண்ணெய் தூக்கிட்டு வந்து நாங்கள் 4 பாஸ்ட்டுக்கு பேய் ஓட்டி முடிக்க முடியல. 9 மணி வரைக்கும் நாங்கள் ஊழியம் செஞ்சோம். அன்னைக்கு இயேசுவின் நாமம் அவ்வளோ வல்லமை உள்ளது. சத்தமாக சொல்ல ஹல்லேலூயா. இன்னைக்கு போய் அப்படி பப்ளிக்காக போனால் அடிக்க வரானே, என்ன பண்ணுறது? கொஞ்சம் அடி வாங்க, கொஞ்சம் உடம்பு பதப்படுத்திக்கிட்டு தான் போகணும். போய் சொல்லணும். திரும்ப சொல்லானுங்கிற வந்து அடிக்கணும். பார்ப்போம் ஏன் வருவானு பார்ப்போம். இயேசுவின் நாமத்துக்கு அடி உத வாங்கினா நல்லது தானே. ஆமேன்னு சொல்லுங்கள். சோத்திரம். அப்போஸ்தலர்லாம் அப்படி அடி வாதம் வாங்கினதால தான் எருசலேம் முழுவதும் இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டது. ஸ்தோத்திரம். பாடுகள் கஷ்டங்கள் பட்டார்கள் இயேசு நாமத்துக்காக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எல்லா ஊருக்கும் போய் சொல்லணும். ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி, இன்னொரு விதைச்சி ரொம்ப காலம் ஆச்சு. இன்னொரு தடவை போய் விதைக்கணும். ஒரு தடவைலாம் நம்ம பெரிய போய் எல்லா ஊருக்கும் விதைப்பார். 3 நாள் கூட்டம் போட்டு வாசம் இருந்து சாயந்தரம் கூட்டம், சுவிசேஷ கூட்டம் நடத்துவோம். 20 வருஷம் ஆச்சு விதைச்சி. இன்னொரு தடவை எல்லாம் விதைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாரும். சத்தமாக சொல்லு ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லு ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க. இயேசு நல்லவர். ஆய் திறக்க மாட்டேங்கிறீங்களே. இயேசு நல்ல போகிறா. இட்லி நல்லது, இட்லி சூப்பராக இருக்குது அப்படின்னு முழுங்குறோம்ல. சோத்திரம். ஆமாம், இயேசு நல்லவர். இட்லி வயிற்றுக்கு மட்டும்தான். இயேசு எல்லாத்துக்கும் நல்லவர். நம்முடைய உடல் அவைங்களுக்கு நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லா இடத்துல எந்த நோய் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இங்கே என்ன நடந்துச்சு? ஸ்தோத்திரம். இப்போ யாக்கோபுக்கு வருவோம். அவனை ஆண்டு கண்டுபிடிச்சிட்டார். கனவு கண்டான். ஒரு ஏணி இருந்துச்சு. என்னது? வானத்துக்கும் பூமிக்கு என்னது? ஏணி. அதில் தேவதூதர் ஏறினார்கள், இறங்கினார். ஏறினார்கள், இறங்கினார்கள். எல்லாம் சொல்லுங்க. தேவ தூதர்கள் ஏறினார்கள், இறங்கினார்கள். ஸ்தோத்திரம். ஏறி இறங்குறாங்க. யாரு? சொல்லுங்க வாய் திறந்து. தேவ தூதர்கள் ஏறி இறங்கினார்கள். அல்ல சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏறி இறங்கினார்கள். அந்த ஏணி யாருன்னா இயேசுங்கிறாங்க. ஏணி யாரு? வானத்துக்கும் இந்த பூமிக்கும், பரலோகத்துக்கும் இந்த பூமிக்கு இணைப்பு கொடுக்குற ஒரு யாரு? ஆண்டவராக இயேசு. பூமி தேவனோடு இணைப்பதுக்கு தான் இயேசு வந்தார். சோத்திரம். அங்கிருந்து அதுக்கு மேலே கர்த்தர் நின்று யாக்கோபோட பேசுகிறாரு. நான் படிங்க ஆதியாகமம் 32:28-14. மேலாக நின்று நான் ஆபிரகாமின் தேவனும் நின்று உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இருக்கும் மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து, இதுதான் இஸ்ரேல் நாடு. இதான் என்னது? இஸ்ரேல் தேசம். நீ படுத்துக்கிற பூமி உனக்கு தரு. இது வந்து கர்த்தர் தந்தது. இதற்கு தான் சண்டை நடக்குது இன்னைக்கு வரைக்கும். பலஸ்தீனாவுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு சண்டை.
என்ன சண்டை நடந்தாலும் கர்த்தர் தான் ஜெயிப்பார். ஸ்தோத்திரம். யார் ஜெயிப்பா? கர்த்தர் தான். இஸ்ரேல் நாட்டை அழிக்க போகிறேன், இஸ்ரேலில் இல்லாமல் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்ராஹிம் ரைசின்னு சொல்லி ஈரான் அதிபர். போன வாரம் செத்து போயிட்டார். இஸ்ரேல் நாடு நல்லா தாக்குது. ஹெலிகாப்டர் விபத்தில் அனாமத்தான் போயிட்டு. இஸ்ரேலுக்கு விரோதமாக யாராவது பேசினாலும் செஞ்சாலும் கர்த்தர் விடுறதே இல்லை. எல்லாத்தையும் முடிச்சு கட்டிக்கிடும். இல்லை சொல்ல ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்ரேல் தான் ஜெயிக்க போகுது பாருங்க. 7 அரபு நாடு இருக்குது, ஒரே ஒரு குட்டி நாடு தான் இஸ்ரேல். இஸ்ரேலை யாரும் ஜெயிக்க முடியல. 7 நாடு சேர்ந்தாலும். ஏன்னா இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. ஹமாஸ் அதிபதி ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், நாங்களும் நல்லா தான் குண்டை போடுறோம், அவங்க கடவுள் அந்த குண்டை திருப்பி கர்த்தர் என்ன செஞ்சிடறாரு, அந்த குண்டை வேற பக்கம் திருப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறான். அவர் உட்காந்துக்கிட்டு எல்லா பாருங்க 300 ராக்கெட்டை ஈரான் வீசிச்சு போன மாதம். ஒரு குண்டு கூட இஸ்ரேலுக்குள்ளே உழுவுல. என்ன அதிசயம் பார்த்தீங்களா? 300 ராக்கெட் வந்துச்சுங்க. அத்தனை ராக்கெட்டை இடம் மறித்து ஒன்றை கூட விடாமல் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க வானத்திலே. ஏன்னா தேவன் அவளுக்கு உதவி செய்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம மேலே எத்தனை ராக்கெட் விட்டாலும் கர்த்தர் நம்மளோட இருப்பார். ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டுக்காரன் விட்டாலும் சரி, தூரத்து வீட்டுக்காரன் விட்டாலும் சரி, சொந்தக்காரன் விட்டாலும் சரி, யார் விட்டாலும் சரி, நம்மளோட கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் தான் உன்னுடைய தெய்வங்கிறார். ஸ்தோத்திரம். நான் ஆபிரகாமுடைய தெய்வம், ஈசாக்குடைய தேவன், உன்னுடைய தேவன். குல தெய்வம். இது என்னது? கர்த்தர் தான். அதான் ஒரு அந்த சந்ததி குலதெய்வம்னு என்னங்க, அவங்க தாத்தா பாட்டன் அவங்க அவங்க அவங்கள யாராவது முக்கியமான ஆள் இருப்பாங்க, அவங்கள அப்படியே கும்பிட்டுக்கிட்டே வந்து அதுதான் குலதெய்வம் ஆயிடும். குலதெய்வம்னு புரியுது அவங்களுக்கு எல்லாத்துக்கும். அவங்க குடும்பத்தில் வர்ற தாத்தா பாட்டன், அப்புறம் பாட்டனுக்கு எடுத்துடுது பூட்டனும்பாங்க, பாட்டனோட அப்பா 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 இப்படி ஒரு 4 சந்ததிக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு மெகா பிக்சர், ஒரு பெரிய ஆள் இருப்பார் யாராவது ஒருத்தர். அவர் அப்படியே எல்லாம் கும்பிட்டு தாத்தனை கும்பிடுங்கிறாங்களே செத்து போன அன்னைக்கு, அப்படி கும்பிட்டு வந்து கடைசியில் இந்த பேரம் பேத்தி பிதர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அது யாருன்னு, அது சாமின்னு சொல்லிடுவாங்க. இப்படி வந்தது தான் குலதெய்வம். ஒவ்வொரு குளத்துலையும் ரொம்ப முக்கியமான பிள்ளைங்களை தான் குலதெய்வமாக கும்பிடுறாங்க ஒவ்வொரு ஜாதி ஜனங்களும். ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒரே ஒரு தெய்வம். நமக்கெல்லாம் ஒரு குலதெய்வம் இயேசு. ஆமேன்னு சொல்லுங்கள வாயத்திறந்தேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், நான் தான் உன் தாத்தா பாட்டி, உன் தாத்தா காலத்துலேருந்து நான் தான் உனக்கு தெய்வம் அப்படிங்கிறார். நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு தருவேன், நான் உனக்கு உன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து என்ன செய்வேன், போகிற இடத்தெல்லாம் உன்னை பாதுகாத்து திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்துக்கிற உங்களுக்கும் கர்த்தர் சொல்கிறார், உங்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏதோ தப்பு பண்ண அடி போடுவார், ஆனாலும் கைவிட மாட்டார். அடி போட்டு வச்சுருப்பார், சரி பண்ணியே வச்சுருப்பார். நம்மளை கைவிடவே மாட்டார். எத்தனை அடி அடித்தாலும் நம்மளை திரும்பியும் நம்ம பிள்ளையை அடிக்கிறோம், தப்பு பண்ணால் விட்டு துரத்திடுறோமா? எத்தனை பேர் துரத்திருக்கீங்க? அடிச்சு விட்டு நல்லா சோறாக்கி போடும். இனிமேல் பண்ணாத அடிச்சு விட்டு இவங்க எழுதுக்கிட்டு இருப்பாங்க. மனுஷனே எப்படின்னா கர்த்தர் நம்மளை தள்ளுவாரா? நம்மளை கைவிடவே மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், சீக்கிரம் படிங்க, முடிக்கிறேன். இவன் அப்புறம் தெரியும் விழிச்சு, ஓ இது கர்த்தர் இருக்கிறார், மெய்யாகவே இந்த இடம் பெத்தேல், இது லூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேர் வைக்கிறான். இது வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுறான். அப்புறம் மாமா வீட்டுக்கு போகிறான், அங்கெல்லாம் நடக்குது. கர்த்தர் கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். என்ன செய்தார்? நடத்தினார். 20 வருஷமாக நடத்தினாருங்க அவனை. ஒரு ஏமாத்துக்கார மாமா வீட்டில் போய் சேர்ந்துட்டான். இவன் கண்ணு தெரியாத அப்பாவை ஏமாத்தினான். ஈசா கிட்ட போய் வேஷம் போட்டு போய், நான் தான்ப்பா ஏட்டா என்னை ஆசீர்வதிப்பா அப்படின்னு சொல்லி அவன் தடவி பார்த்து, என்ன அது உடம்பெல்லாம் ஏசா மாறிக்குது, குரலெல்லாம் ஈசாக்கு மாறிக்குது, சாரி யாக்கோபு மாறிக்குது. அப்படி இல்லை, எனக்கு சளி பிடிச்சிருக்குது, கொஞ்சம் குரல் அப்படி இருக்குது, நான் தான் ஏசா அப்படின்னு சொல்லி கண்ணு தெரியாத ஈசாக்கிட்ட என்ன செஞ்சான்? சிரேஷ்ட புத்திரப்பாக ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கிக்கிட்டான். அங்கே கண்ணு தெரிஞ்சுக்கிட்டே போய் அவங்க மாமங்காரன் கல்யாணத்துக்கு அன்னைக்கு, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, இவன் இளைய பிள்ளையை விரும்பினான். யாரை? ராகேலை விரும்பினான். லேயால் வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அவன்
அவங்க மாமங்காரன் சோத்திரம் 2 பிள்ளையும் பிடிச்சி கட்டி வச்சிட்டான். சோத்திரம் யாருக்கு? யாக்கோபு. அல்லேலூயா. ராகேலை கல்யாணம் பண்ணது. ஆனால் பார்த்தா யார் இது? லேயாளாக இருக்கா. சோத்திரம் அக்காளாக இருக்கா. அப்புறம் 7 நாள் கழித்து இவளையும் கட்டி வச்சான். சோத்திரம் 20 வருஷம் படாத பாடுபட்டான். சம்பாரித்தான், ஆசீர்வதித்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் ஏமாற்றப்படாதபடி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். பெரிய அவங்க மாமாவை விட இவன் பெரிய மந்தக்காரன் ஆகிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. சோத்திரம். ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர்களோடு இருந்தால் யாரும் உங்களை ஏமாற்றவே முடியாது. நம்புறீங்களா? உங்கள் சொத்தை வஞ்சிக்க முடியாது, உங்கள் குடும்பத்தார் வஞ்சிக்க முடியாது, உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. மாமா வீட்டு சொத்தெல்லாம் வாங்கி அவனுக்கு அப்படி கொடுத்தார். அப்படி பெரிய மந்தக்காரன் ஆகிட்டான். அவனை நடத்தினார். என்ன செய்தார்? கர்த்தர் நம்மளை நடத்துவார். கண்டுபிடிக்கிறது மட்டுமல்ல, விட்டுட்டு போயிடுறது மட்டுமல்ல, நம்மளை நடத்துவார். மரண பரியந்தம் நடத்துவார். ஆமாம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். எவ்வளோ நாள் நடத்துவார்? வீட்டுக்கார் விட்டுட்டு போயிட்டா கூட பரவாயில்ல, கர்த்தரோட மரண பரியந்தம் நடத்துவார். புருஷன் மரண பரி கூட இருக்க முடியாது, மனைவி கூட இருக்க முடியாது, பிள்ளைங்க கூட இருக்க முடியாது. கர்த்தர் ஒருத்தர் தான் நம்மளோட கூட இருப்பார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்ல சொல் ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நடத்தினார். அத்தனை கஷ்டம் ஏற்ற தாழ்வுகள் நம்மளை ஆண்டு இத்தனை வருஷம் நடத்தியிருக்காரா இல்லையா? எத்தனை தேவைகள், பிரச்சனைகள், நோய்கள், குடும்ப கஷ்டங்கள், பிரிவினைகள், போராட்டங்கள் எல்லாத்திலும் நம்ம நடத்தி இருக்கிறார். கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. உணர்த்தினார். என்ன செய்தார்? உணர்த்தினார். உணர்த்தினார்னா அவன் தப்பு செய்யும் போது என்ன செய்தார்? உணர்த்தினார். அவனை உணர்த்தினார். சோத்திரம். ஒரு நாள் எல்லாத்தையும் சொத்தெல்லாம் வாங்கிட்டு அப்பா வீட்டுக்கு வரும்பொழுது அங்கே ஒரு பிரச்சனை வருது. ஏசா வர்றான்னு தெரிஞ்சதும் யாக்கோபு நதி எண்டையில் போய் இரவு முழுசும் ஜெபிக்கிறான். இரவு முழுசும் ஜெபிக்கிறான். கர்த்தர் வந்துட்டார், பொழுது விடுகிறது, நான் போகிறேன்னு சொல்கிறேன். இல்லை, என்னை ஆசீர்வதித்தால் ஒளியும் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். ஏன்னா அங்கே கொடுவாளோடு வர்றான் அண்ணன் வெட்டுறது. பயந்துட்டு கர்த்தரோடு போராடி அவன் அந்த தொடராரு, நரம்பு சுலுக்கிடுது, நொண்டி நொண்டி நடக்கிறான். ஆனாலும் விட மாட்டேங்கிறான் கர்த்தரை. அல்லேலூயா. அப்பாவை அவர் கேட்குறாரு, உன் பேர் என்ன? உன் பேர்? இவன் சொல்கிறான், என் பேர் யாக்கோபு. என் பேர் என்னது? அங்கே பேரை மாற்றி சொன்னான் இல்லையா? அவன் தப்பை உணர்த்துறாரு. நீ தப்பு செஞ்ச, மனம் திரும்பு. மனம் திரும்பிட்டு அந்த இடத்துல பாருங்கள், கர்த்தர் அவனை அங்கே ஆசீர்வதித்தார். அங்கே அவனை அந்த இடத்துக்கு பேர் பெனியேல் என்று பேர் வைத்தான். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் மனம் திரும்பும்போது நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நடத்துகிற வழியில் நாம் நிறைய தப்புகள்லாம் செய்வோம். இந்த தப்புகளில் இருந்து நாம் மனம் திரும்பும் பொழுது தேவன் நம்மளை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவனை கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார். அப்புறம் கண்மணி போல் அவனை காத்தருளினார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கண்ணில் இருக்கிற மணியை காப்பாற்றுற இமைகளை போல யாக்கோபை கர்த்தர் காப்பாற்றினார். அவங்க அண்ணன் கொலை பண்ண வந்தான். ஆனால் திடீர்னு அவன் சமாதானம் ஆயிட்டான். என்ன ஆயிட்டான்? இவன் கர்த்தர்ட்ட போராடுறதுனால தேவன் அவனுக்கு ஒரு சமாதான ஆவியை கொடுத்து முத்தம் செய்து ஒத்துமையாக அவங்க என்ன செய்கிறாங்க, கானான் தேசத்துக்கு போகிறாங்க. போன பின்னாடி ஈசாக்கு மறிக்கிறான். 2 பேர் சேர்ந்து அடக்கம் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து 2 பேர் பிரிஞ்சு வெவ்வேறு இடத்துக்கு போகிறாங்க. ரொம்ப சொத்து ஆஸ்தியெல்லாம் பிரிஞ்சதுனால. அல்லேலூயா. கடைசி வரை கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இன்றைக்கும் இஸ்ரேல் நாடு இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறது. இன்றைக்கி இஸ்ரேல் உலக வளர்ப்பிடத்தில் மத்திய பகுதியில் நம்ம தமிழ்நாடு பெருசு இருக்கும். இஸ்ரேல் நாடு 22,000 சதுர கிலோமீட்டர், அவ்வளோதான் இஸ்ரேல் நாடு. உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியான நாடு. அவங்ககிட்ட இருக்கிற இராணுவம், அவங்ககிட்ட இருக்கிற இராணுவ நுணுக்கங்கள் அமெரிக்கா கிட்ட கூட கிடையாது. இஸ்ரேலில் பெரிய நதிகள் கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, தரை மேலே பாலைவனம், அது மேலெல்லாம் பேப்பரை விரித்து மண்ணை, வேறு மண்ணை வாங்கிட்டு வந்து கொட்டி அதில் தான் வெள்ளாம் பண்ணுறாங்களாம். சொட்டு நீர் பாசனம் அவங்க கண்டுபிடிச்சது தான். நம்ம ஊரில் போடுறாங்க இல்லையா? தண்ணி இல்லாத ஊரில் இன்றைக்கி பெரிய உலகத்துக்கே விவசாயத்தில் முன்னோடி அவங்க தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த நாட்டுக்கிட்ட யார் யுத்தத்துக்கு வந்தாலும் சரி அவங்கள போயிடுறாங்க எல்லாம். கர்த்தர் அந்த நாட்டு பக்கமாக இருக்கிறார், அவங்கள பாதுகாக்கிறார். எருசலேம் மகாராஜாவின் நகரம். யாருடைய நகரம்? அங்கே ஒரு மசூதி இருக்குது.
அலக்ஸா அதுக்கு தான் சண்டை இப்போ நடக்குது. இந்த யுத்தத்தின் முடிவில் அந்த மசூதி இடிக்கப்படும். ஹமாஸ்லாம் அழித்த பின்னாடி அந்த மசூதி என்ன செய்யப்படும்? இடிக்கப்படும். ஏன்னா அந்த மசூதி இந்த இடத்துல சாலமோனுடைய ஆலயம் இருந்தது. சாலமோன் ஆலயத்துடைய சுவர் இன்னைக்கு இருக்குதான். அதை இணைச்சி தான் கட்டியிருக்கிறாங்க அந்த மசூதி. எருசலேம் படம் பார்த்தீங்கன்னா நடுவாக பெருசாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயத்தை யூதர்கள் கட்டுவார்கள். சோத்திரம். அதை கட்டின பிற்பாடு தான் இயேசு இந்த பூமிக்கு வருவார் அப்படின்னு வசன சகரியாவில் இருக்கு. அல்ல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். மசூதி இருக்குது, அது பெரிய பிரச்சனை தானே. அதை இடித்து கட்டுறதுன்னா எப்படி? எவ்வளோ பெரிய வார் வந்தால் தான் அதை கட்ட முடியும். அதுக்கான ஆயத்தங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க ஆயத்திறந்து. என்னை எங்கே கண்டுக்கிறார் கர்த்தர் அப்படின்னு நினைக்காதீங்க. உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கு, உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. கண்மணி போல நம்மளை காப்பாற்றுகிறார் கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்த எத்தனையோ விபத்துகள், ஆபத்துகள், கஷ்டங்கள் எல்லாத்துலேருந்து என் கர்த்தர் என்னையெல்லாம் காப்பாற்றிருக்கிறார். சோத்திரம். எத்தனை சரீர சுகவீனங்கள், பலவீனங்கள் எல்லாத்துலேயும் ஆண்டவர் இரக்கம் செய்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். சோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் முழங்கால் போட்டு ஆண்டவரை சோதரிப்போம். ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவா நீருந்தன் சீரகாலே தினமும் மோடி காத்தீரே. தேவா நீருந்தன் சீரே தினமும் மோடி காத்தீரே. தீதணுகாதும் மறைவினிலே தீதணுகா மனைவினிலே தேடி உமதடி தங்கிடுவே. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை ஏண்டும் ஏண்டும் துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திராவும் இன்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திராவும் ஏண்டும் ஏண்டும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. ரிகா பாபா பாபா ரகதர பலரபா. ஓ ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை சோதரிப்போம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். கண்மணி போல எங்களை காத்தவரே, வந்துக்கிற எல்லாரையும், இதை பார்க்கிற எல்லாரையும், எல்லா உபத்திரவங்கள் போராட்டங்கள் இருந்து கண்மணி போல் நீர் பாதுகாக்க போறதுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. ஷபரபலபரபலபரபலபா. உன்னை தொடுகிறவன் அவனை கண்மணி தொடுகிறாள் என்று சொன்னவரே. ஹல்லேலூயா. யாக்கோபை கண்மணி போல் காத்தல் நீரே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம். அவனை நடத்தினீரே, உணர்த்தினீரே, அவனை பாதுகாத்தீரே. இதுவரைக்கும் அந்த 2024 வரைக்கும் அந்த தேசத்தை நீர் பாதுகாத்து வருகிறதுக்காய் சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.